ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான கீரை சிம்பிளாக எப்படி முளைக்க வைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நிறையா பேர் வந்து அந்த வெந்தயத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி மண்ணில் போட்டு விட்டால் ரொம்ப சிம்பிளாக இது வந்து வளர்ந்துடும். ஆனால் இந்த வெந்தயக்கீரையில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து சொல்கிறதுக்கே இல்லை. ப்ளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ப்ரெஷருக்கு, அனிமியா, கான்ஸ்டிபேஷன், அயன் ரிச், அப்புறம் வந்து ஃபட்டிக் ஃபீலிங்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வெந்தயக்கீரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இல்லாத சத்தே கிடையாது. ஸோ சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம வீட்டிலையே சிம்பிளாக பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான். இதை வந்து மண்ணில் லைட்டாக இந்த மாதிரி போட்டு மூடிட்டா போதும், அதுவாகவே வளர்ந்துடும். ஸோ டெய்லி நீங்கள் வெந்தய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரியலுக்கோ இல்லை சாம்பார்லேயோ போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. சீக்கிரமாகவே வளர்ந்துடும். சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம வந்து சாப்பாட்டில் பண்ணோம்னாலே நமக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் புதினா காம்பு இருந்துச்சு, அதையும் நான் நட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.